சொந்த காசை தானே போட்டார் அவர். உங்களை மாதிரி கொள்ளடிச்ச காசை கூட அவர் யூஸ் பண்ணல. நீ பிடபிள்யூடியில் 5000 கோடி வாங்கி 4000 கோடி வீட்டுக்கு கொண்டு போவேன், செலவு பண்ண மாட்டேன், அப்புறம் தண்ணி தேங்கி நிற்கிதெல்லாம் உங்களை கரெக்டான கேள்வி எவனும் கேட்க முடியல. எல்லாரையும் என்ன பண்ணீங்க, மீடியா பூரா கையில் வச்சுட்டு யாரையும் சாவடிச்சிங்க. இப்போ மீடியாக்காரங்களை என்ன பண்ண முடியும் கொஞ்ச நாளைக்கு? அவன் எப்படான்னு வைப் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஒரு ரிவல்யூஷன் மாதிரி வந்ததில்லை. இவர் ஒரு வழியாக ஜெயிச்சேர்னு ஒரு 15-20 சீட்டை ஜெயிச்சிருக்கலாம். அது நான் கடவுளை தான் கோச்சிக்கிட்டேன். கடவுளை இவ்வளோ பண்ணீங்களா, ஒழுங்காக அதை பண்ணணும்ல கடவுள். இந்த என்னைக்கு நான் கூட கோச் பேசுகிறேன், கடவுள் ஏங்க நான் நேர்மையாக இருக்கேன், பொய் சொல்லலை, எனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண நான் 10 பேர் ஹெல்ப் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொல்லி இங்கே உட்காந்து அந்த கோயிலில் பேசுவேன் நான். அந்த மாதிரி விஜய் இவ்வளோ பண்ணாங்க. இன்னொரு 15 சீட்டையும் கொடுத்து தம்பி நீ தான்ப்பா உட்காருன்னு சொல்லியிருக்கலாம்ல கடவுள். ஏன் அவர் அந்த மாதிரி ஓரவஞ்சம் பண்ணால் எனக்கு வருத்தமாக இருக்குது. நல்ல வேலையாக கம்யூனிஸ்ட்காரங்க இருந்தாங்க, ஏதோ காங்கிரஸ்க்கு ஏதோ பண்ணாங்க, ஏதோ பண்ணுவாங்கன்னு வைங்க. அவர் ஆட்சி நிலைக்கு நீடி. இவங்க சும்மா சொல்லிட்டு இருப்பான் இது 6 மாதத்தில் கவரும் 1 வருஷத்தில் கவரும்லாம் சொல்லிட்டு தான் இருக்கணும். நீ கவுக்க முடியாமல் என்ன பண்ணணுமோ அவர் பார்த்துக்குவார். அவங்களுக்கு தெரியும். அவங்களும் ஒன்றும் அவர் இத்தனை படம் நடிச்சிருக்காரு, அவ்வளோ டைலாக் அவர் எழுதலை, பேசியிருக்காரு. அது பூரா மனசில் இருக்கும் பேசுகிற